பரங்கிக்காய் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் பரங்கிக்காவை பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு, வேர்க்கடலை, தேங்காய், மிளகாய், cashewnut நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நான் கோகோனட் ஆயில் விட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஸ்லோவாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கிரைண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக பவுட்ரு மாதிரி வரும். அதுக்காக நான் ஸ்லோ குக்கிங்கில் கிரைண்டர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆற விடணும், அப்போ தான் நம்ம கிரைண்டரில் பிடிக்காமல் ஒட்டிக்காமல் வரும். நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நான் மிக்சியில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோல்டுக்காக ரெஸ்ட்டுக்காக வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம cashewnut இது மாதிரி ரோலிங் பின்னில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த அரிசி மாவில் சால்ட்டு, கொஞ்சம் நெய், நம்ம கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டுக்கிட்டோம்னா அந்த கோகோனட் ஃப்ளேவர் வரும். இப்போ நான் அடித்து இந்த பியூரியை போட்டு தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம இது வார்ம் வாட்டரோ இல்லை ஹாட் வாட்டர் விட்டோம்னா நல்லது. நான் மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் கிளேசிங்கை நம்ம வச்சுக்கிறோம். ட்ரை ஆகாத அளவுக்கு துணியை போட்டு மூடி வச்சாலும் பரவாயில்ல. இது அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சரோ இல்லை உடையாமல் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த தூளை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ இதில் cashewnut நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருக்குன்னு என்னோட ஃபீல். அதனால் கொஞ்சோண்டு cashewnut க்ரஷ் பண்ண ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த மோல்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த நட்ஸு க்ரஷ் பண்ணி வச்சுருக்க நட்ஸை அதில் கொஞ்சம் கொஞ்சம் மேலே டிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோவை எடுத்து அதில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு விநாயகர் சதுர்த்திக்கோ இல்லை எதுக்கோ நம்ம வீட்டில் நம்ம பண்ணுவோம்ல கொழுக்கட்டை, அதே சேம் தான். ஆனால் இதில் நம்ம என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்கோன்னா இதில் பம்ப்கின் பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ பம்ப்கின் அப்படின்னா நம்ம பரங்கிக்கான்னு சொல்லும் இல்லையா, எல்லோ பம்ப்கின் ஆட் பண்ணியிருக்கேன். இது சென்டரில் வச்சுட்டு நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறது தான், சேம் தான். இது நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் ஷேப் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் இந்த மோல்டில் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த மோல்டில் ட்ரை பண்ணது எல்லாம் ஃபுல்லாகவே கவர் ஆகி ஒரு ஷேப்பான வந்துச்சு. நான் இப்போ கையில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் அந்த கையில் அந்த ஷேப் வர மாட்டுது. நான் இதுக்கும் எந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியுமோ பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இதை லைட்டாக தின்னாக நம்ம எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் இலையில தான், பூசுகிற இலையில தான் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சோண்டு அதில் வச்சுட்டு நான் ஒரு ஃபோல்டிங் தான் பண்ணுறேன். அதுக்கே அது கீழெல்லாம் உடையுது. பட் அது கொஞ்சம் மேட்ச் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இதை நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி மாவு ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால இது ஆல்ரெடி ஒரு 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 கால்வாசி குக் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இட்லி தட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறோம். அது ப்ரீ பாயில்டாக குக் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு நம்ம சாஃப்ட் டெண்டர் கிடைக்கும். வெயிட்டிங் ஃபார் ஒரு 10 minutes. இப்போது கொழுக்கட்டை ரெடி. இப்போ பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். நான் சாஸ் அது ரெடி பண்ணது நம்ம பியூரி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த சாஸ்லேயே கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் க்ரீமு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறு ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கிச்சனில் இருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சரவணன், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.